வணங்குகிறேன் தாயே. வணங்குகிறேன் தந்தையே. நான் தங்களது புதல்வி, தங்களது புதல்வி. புதல்வியா? எங்கள் புதல்வியா? அப்படி என்றால் தேவி பார்வதி நமது வேண்டுதலை நிறைவேற்றி விட்டார்கள். மிக்க நன்றி தேவி பார்வதி. மிக்க நன்றி தாயே. தங்களுக்கு கோடான கோடி நன்றி. மகளே, இப்பிரபஞ்சத்திற்கு உன்னை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்க்கைக்குள் வரவேற்கிறேன். மகள் கிடைத்துவிட்டாள். ஆனால் அவளை எவ்வாறு அழைப்பீர்கள்? மகாதேவா, மகாதேவா. இன்று பிரபஞ்சத்தில் இருந்த சிவனுக்கு சொந்தமான அனைத்தையும் அழித்து விட்டேன். என் வரத்திற்கு எவரிடமும் தீர்வும் கிடையாது. பிரபஞ்சத்தின் மகாதேவனிடம் ஊடலும் கிடையாது. ஆதிசக்தியிடம் இருந்தும் பிரபஞ்சத்தினிடம் இருந்தும் சிவனை பிரித்து விட்டேன். உனக்கு நாங்கள் வைக்கும் பெயர் கன்னியா குமாரி. கன்னியா குமாரி. உடுக்கையின் ஒலி. குருதேவா, என்ன இது? இது என்ன மாயை? காற்றில் முழுவதுமாக கரைந்த சிவன் மீண்டும் தன் உருவத்திற்கு வருகிறார். ஆனால் ஏன்? எவ்வாறு? மகாதேவர் கொடுத்த வாக்கை என்றும் மீறியதில்லை. அவ்வாறு இருக்கையில் ஹர ஹர மகாதேவா, ஹர
மகாதேவா, நீ சத்திய மூர்த்தி அல்ல, உண்மையில் பொய்யின் பிரதிபிம்பம். அப்பொய்மை என்ன? நான் உன்னிடம் உரைத்தது யாது? நீ பெற்ற வரத்திற்கு தீர்வு கிடைக்கையில் நான் மீண்டும் தோன்றுவேன் என்றேன். நீ பெற்ற வரத்திற்கான தீர்வு கிடைத்து விட்டது. மகாதேவா, என் வாரத்திற்கான தீர்வு வினோதமான ஒரு விடுகதையாகும். அதற்கு விடை அறிவது எளிதல்ல. இயற்கையே முன்வந்து முயற்சிக்கும் பொழுது மிகவும் கடினமான தந்திரத்திற்கும் மிக எளிதாய் தீர்வென்பது கிடைக்கும். இயலாத காரியங்களும் எளிதில் நிகழ்ந்துவிடும். அதற்கு வாய்ப்பில்லை. என் வரத்திற்கான தீர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. நான் நம்ப மாட்டேன். கன்னியாகுமாரியா? மிகவும் அழகிய பெயரை தந்திருக்கிறீர்கள். அன்னை பார்வதி எங்களுக்கு அழகிய மகளை தந்திருக்கிறார்கள். உனது வருகையால் எங்கள் வாழ்க்கை அழகாக மாறி இருக்கிறது. இனி நம் இல்லத்தையும் அழகுபடுத்தி விடு மகளே. ஆம் மகாராணி, தங்கள் மகளை அழைத்து வாருங்கள். நான் உடனே அரண்மனை சென்று நம் மகளை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன். சரி சுவாமி. சேனாதிபதி, இன்று எனது மகள் கன்னியாகுமாரி முதன்முறையாக அரண்மனை வரப்போகிறாள். இளவரசியை கோலாகலமாக வரவேற்க வேண்டும். அரண்மனையை மலர்களை கொண்டு அலங்கரியுங்கள். இது உண்மை அல்ல. இதை நான் ஏற்க மாட்டேன். நான் பெற்ற வரத்திற்கு எவரிடமும் தீர்வு இல்லை. அது மகாதேவனுக்கும் தெரியும். நிகழ்ந்திடாதென்றெண்ணியது நிகழ்ந்தது ஜிம்பராசுரா. உன் வரத்திற்கான தீர்வு கிடைத்து விட்டது. ஆயத்தமாக. நீ இழைத்த பாவத்திற்கும் உனக்கும் அழிவு நெருங்கிவிட்டது. இனி மனதில் பயம் கொண்டிருக்க வேண்டாம். யாவருமே தங்கள் இல்லத்திற்கு செல்லலாம். செல்லுங்கள். எச்சரிக்கிறேன் மகாதேவா. இங்கிருந்து இவ்வாறு நீ செல்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இங்கிருந்து செல்வதற்கு முன்பு என் கரங்களால் உன் பக்தர்கள் இறப்பதை நீ காண வேண்டும்.
ஜிம்பராசுரா, இந்த சிவன் தனக்கு நிகழும் இத்தாக்குதலை தயக்கம் ஏதுமின்றி ஏற்றுக்கொள்வான். ஆனால் என் பக்தர்கள் மீது நிகழும் அதர்ம செயலை கண்டு சிவனானவன் நிச்சயம் அமைதி கொண்டிருக்க மாட்டான். இதுவரை நிபந்தனைக்குட்பட்டிருந்தேன், அதீத பொறுமையும் கொண்டிருந்தேன். ஆனால் இனி இவ்வாறு என் முன்னிலையில் எனது பக்தர்களை தாக்க முற்பட்டு நீ உனக்கான எல்லையை மீறிவிட்டாய் ஜிம்பராசுரா. ஆகையால் நீ இழைத்த பாவத்தின் பலனை பெற்றிட வேண்டும், பாவத்தின் பலனை பெற்றிட வேண்டும். உன் நெற்றிக்கண்ணை நீ திறந்தாலும் சரி, உன்னால் இந்த ஜிம்பராசுரனை துளி அளவிற்கு கூட காயப்படுத்த இயலாது மகாதேவா. உன் மீது நான் அச்சம் கொள்வேன் என்று உன் கனவிலும் நீ எண்ணிவிட வேண்டாம் மகாதேவா. மகாதேவா, மன்னியுங்கள் மகாதேவா, மன்னியுங்கள். சற்று அமைதியாக இருங்கள். மன்னித்து விடுங்கள் மகாதேவா. அசுரகுரு, என்ன இது? மகாதேவனிடம் மன்னிப்பு கோருகிறீர்களா? என் பாதையை விட்டு விலகுங்கள். இவன் மகாதேவன் அல்லவா? அப்படி இருந்தால் இவன் சக்தியை கொண்டு என்னை தாக்க சொல்லுங்கள். முடிந்தால் நெற்றிக்கண்ணை திறந்து பார்க்கட்டும். மௌனமாக இரு ஜிம்பராசுரா. மகாதேவருக்கு சவால் விடுத்தால் என்ன நிகழும் என்று உனக்கு சிறிதளவும் தெரியாது. மன்னியுங்கள் மகாதேவா, அறியாமையில் பிதற்றி விட்டான். அவனை மன்னியுங்கள். ஆம் மகாதேவா, ஜிம்பராசுரன் தங்கள் சக்தியை அறியாதவன். அவனை மன்னித்து விடுங்கள். மன்னித்து விடுங்கள். மன்னித்து விடுங்கள் என் மகாதேவா. மகனுக்காக நான் மன்னிப்பு கோருகிறேன். அவனை மன்னித்து விடுங்கள். வாருங்கள். மகாதேவா, அசுரமாதா,